நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 10/3/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:25 திதி இன்று முழுவதும் சப்தமி திதி இருக்குது. நட்சத்திரம் இரவு 7:16 வரை அனுஷம், பின்பு கேட்டை நட்சத்திரம். நாம யோகம் காலை 8:37 வரை அர்ச்சனம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் பிற்பகல் 1 மணி வரை பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 7:16 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திரம். சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமான் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் செய்வது இன்றைக்கி நன்மையை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, இல்லைன்னா வெள்ளை துணி கூட எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை துணியில் கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு, கொஞ்சம் அரிசி வச்சுட்டு, அது கூட லவங்கம் 5 லவங்கம் வச்சு கொண்டு போங்க. போகிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், ராகு, அங்காரகன், புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே போல் மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மிதுனத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய தினம் சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், நோய் தீராது, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு சில வழிபாடுகள் இருக்குது. வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும். எதை செஞ்சாலும் சரி, ஒரு தீபம் ஏற்றுறோன்னா கூட அந்த தீபத்தை ஏற்றும்போது நம்பிக்கையோடு அந்த தீபத்தை ஏற்றுனா கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். இது சிம்பிளான வழிமுறை தான். இப்போ செவ்வாய்க்கிழமைனா கடன் தீரணுன்னா நம்ம 6 வெத்தலையில் 6 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா? சில பேர் அம்மன் கோயிலுக்கு போவாங்க, துர்கைக்கு விளக்கு போடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். என்ன அப்படின்னா, உங்கள் ஊரில் மாரியம்மன் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மாரியம்மனுக்கு போயிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்து, எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாரியம்மனுக்கு குழந்தை மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதை கேட்டாலும் கொடுத்துருவாளாம் மாரியம்மன், சரிங்களா? அதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானையும் வணங்குங்க, வேண்டான்னு சொல்லலை. நிறைய பிரச்சனை உள்ளவங்க மாரியம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி, இல்லை நல்லெண்ணெய் தீபமே ஏற்றி வச்சுட்டு உட்கார்ந்து மனசார உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை அந்த அம்மா கிட்ட ஒப்படைங்க. உங்களுக்கு எல்லாமே தீர்ந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஒரு வாரம் போட்டுட்டு எனக்கு நடக்கலைன்னெலாம் கேட்கக்கூடாது. வாரம் வாரம் செய்யணும். அதுவும் செவ்வாய் வெள்ளி இந்த 2 கிழமையும் மாறி மாறி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும், சரிங்களா? ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனால அம்மனுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதுவும் மாரியம்மனுக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அதனால் அன்றைக்கி போய் செய்யுங்க. எலுமிச்சம்பழத்தில் தான் விளக்கு போடணும் அப்படிலாம் கிடையாது. அகல் விளக்குலேயே நீங்கள் ஏற்றி இந்த வழிபாட்டை செய்யலாம். செய்து பாருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்கள்.
இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. விளையாட்டாக எதையும் செய்யாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி செலவுகள்லாம் அதிகரிக்கும். சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மையாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்கிற இடத்துல நிதானத்தை கடைபிடிங்க. நீங்கள் கொண்டு செல்லுகின்ற பொருள், விலையுறந்த பொருட்கள், லேப்டாப்பு, விலையுறந்த செல்ஃபோனு இதெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா கவனமாக கொண்டு போங்க. அதே மாதிரி நிறைய நீங்கள் இந்த விலையுறந்த பொருட்கள், கையில் மோதிரம் இதெல்லாம் சில பேர் அதெல்லாம் அவுத்துட்டு எங்கேயாவது வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி எல்லா விஷயத்திலையும் நிதானத்தோடு இன்றைக்கி இருங்க, கவனமாக இருங்க. விநாயகரை இன்றைக்கி நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு, அதே மாதிரி அம்மனையும் இன்றைக்கி வழிபாடு பண்ணிவிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வ கோளாறில் ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிப்பாங்க. அதனால் கவனமாக நீங்கள் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி காட்டக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்த சகோதரர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் இன்றைக்கி ஏற்படும். சிறு தொழில் குறுந்தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு சுகமான ஒரு நாளாக இருக்கும். திடீர் வரவுகள் இருக்கும். மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விளையாட்டு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது சில பேருக்கு. அதே மாதிரி கட்டுரை, கதை இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல புரிதல்லாம் இன்றைக்கி ஏற்படும். சுபமான நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்க, எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் மாற்றமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சுகம் நிறைந்த நாள், சுபம் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர் சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார மாற்றம் நிறைந்த நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பாராத தன வரவும் இன்றைக்கி ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிறு மாற்றங்களை செய்வீங்க வீட்டில். நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறையும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சில பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகளில் ஒரு சாதகமான முடிவுலாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. தேவையற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் உங்கள் திறமைகளை இன்றைக்கி வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சந்தோஷமும் இருக்கும். தனவரவும் இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை செய்கிற இடத்துல சாதகமான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு விதமான ஒரு ஆர்வமில்லாத ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். தொழில் சம்பந்தமான பயணங்கள்லாம் இன்றைக்கி கைகூடும். விவசாயத்துறை, கால்நடை துறையில் வேலை பார்ப்பவர்கள், அந்த விவசாயத்துறை, கால்நடை துறையில் வியாபாரம் பண்ணுறவர்கள்,
இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மேன்மையான சூழல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிசய கிழக்கு திசை அதிசய ஏழாமை நட்ச நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை மனசில் ஏற்படும். எதை செய்தாலும் சுறுசுறுப்போடும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். முக்கிய முடிவு எடுக்கிறதுல சிந்தித்து முக்கிய முடிவு எடுங்க. அதில் ஒரு செயல்பாடு இருக்கட்டும். புதிய வீடு மனை தொடர்பான செயல்களில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எதை செய்தாலும் கனிவோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிசய மேற்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல் இனம் புரியாத சில கனவுகள் மூலம் கொஞ்சம் அமைதி இல்லாத ஒரு தன்மை இருக்குது. அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து இப்போ ஒரு சந்தோஷத்துக்கு வந்திருக்கோம். அதனால் அதையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி திட்டமிட்ட பணிகளில் கால தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் பாருங்கள். ஒரு புதுவிதமான பயணங்கள் மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கி எதை எடுத்து முயற்சி செய்தாலும் அது நடக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. எதிர்பாராத ஒரு பரிசு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துருங்க. அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இன்றைய நாள் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். குழப்பங்கள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது உங்களிடம். அதனால் எதையும் நினைக்காம நல்லதே நினச்சிட்டு போங்க. எல்லா நன்மைகளும் நடக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரம் நன்மையான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் ஒரு சூழ்நிலை இருந்ததெல்லாம் மாறும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். தொழில் சம்பந்தமான ஒரு மறைமுகமான சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன வதந்திகள் ஏற்பட்டு நீங்கள் உங்கள் மீது அதே மாதிரி மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உருவாகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால எதை எடுத்தாலும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதிசய வடமேற்கு அதிசயன் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் கைகூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்புகள்லாம் ஏற்படும். தன வரவுகள் மூலம் சேமிப்பும் அதிகரிக்கும், செலவும் அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். எண்ணம் மற்றும் தோற்றங்களில்
சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். சகோதர வழியிலையும் கொஞ்சம் நீங்கள் இந்த வீடு, மனை, சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் இருக்குன்னா சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத நீங்கள் சொல்கிற வாக்கு, நீங்கள் இப்போ ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா இதுவரைக்கும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லைனாலும் இப்போ காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயம் 8ஆம் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் கூடும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இணையம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து அதில் செயல்படுங்க. அந்த வேலையில் உங்களுடைய செயல்பாட்டுகளில் ஒரு சுதந்திரத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். உணவு சார்ந்த தொழிலில் ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். பொதுமக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு சூழல் ஒரு சிலருக்கு அமையும். செய்கின்ற முயற்சிகளில் ஒரு புதுவிதமான சூழ்நிலைகள் காணப்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாள். சாந்தமாக எதையும் உரையாடுங்க, சாந்தமாக பேசுங்க, கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய திசை தென் கிழக்கு திசை. அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூராடம் நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் புதுமையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்கால முதலீடுகள் பற்றிய ஆலோசனையெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். இழுபறியான வேலையெல்லாம் இன்றைக்கி செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத லாபங்களை ஈட்டலாம். வியாபாரத்தில் நல்ல மேன்மை. சிறு தொழில் குறுந்தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தொழிலில் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. மூத்த உடன்பிறப்புகள் மூலம் கொஞ்சம் அலைச்சலும் அனுகூலமும் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் ஆதாயம் உண்டாகும். இணையதளம் துறையில் அந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு புதுமையான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை நல்ல சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி ரொம்ப நேரம் கண் விழிப்பதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. நல்ல ஒரு அமைப்பு. அதுவும் உங்கள் ராசிக்குள்ளாரே சூரியன் இருக்கார். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன், அதே மாதிரி 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் 5க்குரிய புதனும் சேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். குரு பார்க்குறாரு. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆனால் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. ரொம்ப நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். தொழிலில் நல்ல மேன்மை இருக்கும். கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்கார நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சதயம் நட்சத்திர விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தவறிப்போன சில பொருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. புதிய நபர்களின் ஆதரவுகள் மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் ஏற்படும். ஜென்ம சனி இப்போ ஓடிட்டுருக்கு, அதனால் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. கை கால் வலி, உடம்பு வலி, இதெல்லாம் தோள்பட்ட வலி இதெல்லாம் வரும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க, பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் மூலம் நிறைய உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை செய்கின்ற நாளாக மாறும். உத்திரட்டாதி பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.